எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. மார்க்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மார்க் பண்ண ப்ளவுஸு வச்சுட்டு இப்போ வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் இருக்குதுலாங்க, அந்த ஃப்ரேமுக்கு வந்து டேப்பு டேப் சுற்றி வச்சோம்னா துணியில் வந்து டேமேஜ் ஆகாதுங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் வந்து வாங்க, இப்போ நான் வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டுக்கு ஒரு ஃப்ரேமுக்கு வந்து டேப் சுற்றி எடுத்துட்டேங்க. நீங்களும் புதுசாக இதுமாரி ஸ்டாண்டு வாங்கியிருந்தீங்கன்னா இந்தமாரி வந்து அது முன்னாடி வந்து நாடா மாரி இருக்கலாங்க, அந்த நாடா மாரி வாங்கி சுற்றுவாங்க. அது வந்து ஒரு கனமாகிடுங்க. இப்போ நான் இந்த இந்த டேப் வாங்கி சுற்றணும் பாருங்கள். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியலாக இருக்குல்ல, அந்த கடையிலே கேளுங்க. இந்த இந்த டேப் வந்து ஒரு பக்கம் தாங்க ஒட்டுது, ஒரு மேல் பக்கம் ஒட்டாது. மாஸ்டர் என்னவோ பேர் தானேங்க, பேர் மறந்துட்டேன், சாரிங்க. நீங்கள் வந்து ஆரி ஒர்க் ஓட்ட டேப்புன்னு கேளுங்க, கொடுப்பாங்க பாருங்கள். நேம் வந்து ஃபுல் நேம் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 35 ரூபாய்க்கு வாங்கினேங்க. ஒரு ரோல் 35 ரூபாங்க. ரெண்டு ரெண்டு ஃப்ரேமுக்கும் போட்டு மீதி வந்து மீந்துச்சுங்க. அது வந்து இன்னொரு ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் இருக்குது, டைம் கடி சொல்ல போட்டுக்கலான்னு சொல்லிட்டுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கு போனேன் பாருங்கள். ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து வேலூருக்கு கற்றுக்க போனேன். அப்போது நான் ஃபுல்லாக கற்றுக்கல. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரி ஒர்க் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். சொல்லியிருந்து பாருங்கள், 350 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் வந்து கற்றுக்க போனேன் பாருங்கள். 6000 ரூபா ஃபீஸ் கட்டி கற்றுக்க போன பாருங்கள். அங்கே வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு துணியிலேருந்து ஊசி, அதுக்கப்புறம் மெட்டீரியலு, அந்த எல்லா பொருளுமே அவங்களே கொடுத்துருவாங்கங்க. எல்லாமே கொடுத்து நம்ம வந்து காசு மட்டும் தான் கட்டணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு ப்ளவுஸ் போட்டு எதுவுமே காமிச்சா லாஸ்ட்டாக ஒரு சர்டிஃபிகேட்டுங்க. இப்போ வந்து நான் முடிச்சிட்டேன் வெற்றிகரமாக. ஆனால் போடுவேனா இல்லையான்னு தெரியல. அதான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வருமா, அவங்க போகிறதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கும். இந்தமாரிலாம் நம்மளும் போடுவோமா அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அப்படின்னா குற்ற உணர்ச்சினா வருமா வராதா, நம்ம இவ்வளோ காசு கட்டி கற்றுக்கணும். எங்கள் வீட்டை அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி காசு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃபஸ்ட்டு வானான்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி நீ ஆசைப்பட்டு கேட்குறியே சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொல்லிட்டு போன அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னாரு. இல்லைங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டேங்க, இது மட்டும் கற்றுக்குறேங்க அப்படின்னேன். நான் வெளியால் ப்ளவுஸ் தைக்கலாங்க, நம்ம வீட்டு ப்ளவுஸ் மட்டும் தைச்சிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட. ஆனால் வெளி ப்ளவுஸும் தைப்பேன் மெயினாக. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் மட்டும் தைச்சா நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகாதுங்க. வெளி ப்ளவுஸும் தைச்சி எங்கள் வீட்டுக்கார்கிட்ட, ஏங்க நீ கொடுத்த 6000 ரூபா நான் சம்பாதிச்சு காட்டிட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டேன் மாறான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் டேப் சுற்றி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக டேப் சுற்றிட்டேன். இப்போ வந்து ஜாக்கெட்டு தாங்க மார்க் பண்ணிக்கிறல, அது வந்து இந்த ஃப்ரேமில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆரி ஒர்க் போட போகிறேன். வாங்க, இது பாருங்கள் ஃப்ரேமில். இப்போ மார்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேங்க. அதே ப்ளவுஸ் தான் 10 நாளுக்கு முன்னாடி காமிச்ச அதே ப்ளவுஸ் தாங்க. ஏன்னா வேறு ப்ளவுஸ்லாம் இப்போ எடுத்து போட முடியாது. ஒரு ப்ளவுஸ் வந்து அது எப்படி போடுறோம், அது லாஸ்ட் வைக்கலாம், அந்த ஒரு ப்ளவுஸில் தான் இருக்கணுங்க. இப்போ நான் இந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணிட்டு வேறு ப்ளவுஸ் எடுத்து அப்பப்போ போட்டால் எனக்குடைய காசு தான் வேஸ்ட் ஆகும், ப்ளவுஸ் வாங்குகிற காசு. இந்த ப்ளவுஸ் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. இந்த ப்ளவுஸில் வெட்டிக்காரன் ஃபஸ்ட்டு போடும்போது தான் பார்க்கலாம் சொல்லிட்டு கடையில் போய்ட்டு ஆரி ஒர்க் போடுற ப்ளவுஸ் கொடுங்கன்னா கொடுக்குறாங்க. நான் வந்து 1 மீட்ரு 10 எக்ஸ்ட்ரா வாங்கிக்க சொன்னாங்க, வாங்கினேன். இப்போ வந்து ஜெரி த்ரெட் வந்து 3 லைன் எப்பவுமே போடணுமாங்க. அந்த 3 லைன் தாங்க போட்டிருக்கேன் ஜெரியில் போடுறது. ஜெரி த்ரெட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ரொம்ப வரல, மீடியமாக நல்லா ஓரளவுக்கு போடுறேன். பரவாயில்ல, எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஆஹா நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 3 லைன் போட்டேன். அதுக்கப்புறம் மாடல்லாம் ஃபோன்லாம் நிறைய காமிச்சாங்க. இந்த மாடல் வருமா அந்த மாடல் வருமானு தெரியலையே சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு எனக்கு சிம்பிளாக போட்டுக்க போகிறேன். 3 லைன் மட்டும், ஒன்று சுகர் பீட்ஸு 4M பீட்ஸு, அப்புறம் சுகர் பீட்ஸ் மட்டும் போட்டு ஒரு கைத்து ரவுண்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கற்றுக் கொடுத்த மேடம்கிட்ட. கிடையாது, ஒரு 4-5 லைனாச்சும் இருக்கணும், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போட்டுக்க மாட்டீங்க, அதனால் வந்து இப்போயே வந்து ஓரளவுக்கு ரொம்ப கிராண்டாக வேணாம், ரொம்ப சிம்பிளாக வேணாம், மீடியமான போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி, அதனால் வந்து அவங்க சொன்னதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போடுறேன், இஷ்டப்பட்டு போடல, அவங்க சொன்னதுனால நான் போடுறேன். நல்லா வருமானு தெரியல. அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு நான் 3 லைன் போட்டு அந்த சுகர் பீட்ஸுன்ற ஜெரி
ஜெரி த்ரெட் 3 லைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டேங்க. அதுக்கப்புறம் 4M பீட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து 4M பீட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லில் ஸ்டோன் ஒரு கல் ஸ்டோன் வாங்கியிருந்தேங்க. அந்த ஸ்டோன் வந்து அப்போ கம்மு போட்டு ஒட்ட விடாதாங்க. நம்ம வந்து அப்போது அது வந்து ஒரு ஒரு எம்மிங் பண்ணுற மாரி பண்ணினே போகணும். ஒரு டைம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு, நான் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதேமாரி ஒரு ஒரு கல்லுக்கும் நல்லா ஸ்டோன் வச்சு நல்லா கையிலே எம்மிங் பண்ணுற மாரி பண்ணினே போயிட்டு முடித்தேங்க. அதுவும் அந்த கல்லில் வந்து ஸ்டோனில் வந்து அங்கங்கே கல் கொட்டிக்கிச்சு. அந்த கல்லெலாம் நீக்கிட்டு எனக்கு மறுபடியும் ஜாயின் பண்ணி தெரியாது. கல் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கல்லோடவே எனக்கு ஆரி ஒர்க் போட்டுட்டேங்க. பாருங்கள், ஒரு ஒரு கல் இருக்காது. எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இந்த ஆப்ஷன் எடுத்துங்க. அது பாருங்கள், 4 சுற்று லைன் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாக முடிச்சுட்டு பிறகு லாஸ்ட்டாக விளையாட்டு காமிக்கிறேன். சரி, முடிஞ்ச அளவுக்கு எடுத்தது வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம் சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேங்க. இந்தமாரி தாங்க லாஸ்ட்டாக போட போகிறேன். நல்லா இருக்குதான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.